மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது அதற்கான ஒரு குழு அமைத்து அதை முழுமையாக திருத்தி அந்த சட்டத்தை முழுமைப்படுத்தி விட்டார்கள். இது எல்லா விதமான பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. இன்றைக்கி வக்குப் சட்டம் வந்து ஒரு பலமான சட்டமாக தான் இருக்குது. யாரும் நீங்கள் வக்குப் சொத்தை வந்து வச்சுக்க முடியாது. அப்படி வைத்திருந்தால் அவர்களுக்கு 2 வருட சிறை தண்டனை என்று சட்டம் சொல்கிறது. இப்போ வக்குப் சட்டமே ஒரு பலமான சட்டமாக மாற்றப்பட்ட பிறகு இப்போ ஏன் நீங்கள் வந்து வக்குப் சட்டத்தில் கை வைக்கிறீங்கன்னா அதை பலவீனப்படுத்துகிறீங்க. சொல்லப்போனால் இப்பொழுது தான் நீங்கள் வக்குப் சட்டத்தை பலவீனப்படுத்துகிறீர்கள். உதாரணமாக சொல்லணும்னா, இப்போது ஒரு வக்குப் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சொத்து வக்குப் சொத்து என்று வைத்துக்கொண்டால் அதை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வக்குப் போர்டு இருக்கிறது. அதில் ஒரு சர்வேயர் இருப்பார். அங்கே வக்குப் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஆவணங்கள் இருக்கின்றன. ஆவணங்கள்னால் வெறும் பத்திரங்கள் மட்டுமல்ல, பல்வேறு கல்வெட்டுகளுடைய இது இருக்குது, பட்டயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் மன்னர்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத மன்னர்களும் வக்குப் செய்திருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக ஏர்வாடி தர்கா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா கொடுத்த இடம் தான்.